பார்ட் 4 கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சினா என்ன தெரியுமா? தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகே, சரிப்பா. இப்போ கன்சிஸ்டன்சினா என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த எக்ஸாம்பிள்லேருந்து நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்லோ பிகாசோ. ஓகே, அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தெரு வீதியில் வந்து நடந்து போயிட்டு இருக்காரு. ஒரு ஸ்ட்ரீட்டில் வாக் பண்ணி நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் வந்து ரஷ் பண்ணி ஒரு ஒரு பெண்மணி வந்து, ஒரு லேடி வந்து என்ன ரீச் பண்ணி கேட்குறாங்க, பிகாசோ நான் வந்து உங்களை வந்து மிகப்பெரிய ஃபேன், எனக்கு உங்களை வந்து அவ்வளோ பிடிக்கும், உங்கள் ஆர்ட்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும், ஒரு பேப்பர் கொடுத்து எனக்கு ஒரு இதில் ஏதாவது ஒரு சின்ன ஆர்ட் வரைஞ்சி கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இட்ஸ் ஓகே நான் வரைஞ்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவரும் எடுத்து வரைய ஆரம்பிக்கிறார். 30 செகண்ட்ஸ் 30 நொடியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வரைஞ்சி கொடுத்து முடித்து கொடுத்து அந்த பெண்மணிக்கிட்ட கொடுத்து, இது பார்த்து பத்திரமா வச்சுக்கோ, இது வந்து பல லட்சம் பல கோடிகள் வந்து இந்த ஆர்ட் வந்து விலை போகுன்றாரு. அது கேட்டவுடனே அந்த பெண்ணுக்கு வந்து மிகப்பெரிய ஆச்சரியம். என்னது இவர் ஒரு 30 செகண்டில் ஒரு டயக்ராம் வரைஞ்சாரு, இது வரைஞ்சி கொடுத்துட்டு இது வந்து பல கோடி விலை போகுன்றாரு, இது என்னால் நம்ப முடியலன்னு நினைக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, மார்க்கெட்டில் போய் ஆர்டிஸ்ட் அந்த வியாபாரிக்கிட்ட போய் கொடுத்து இது எவ்வளோ விலை போகும்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதை பார்த்து அவர் இது வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடிக்கு மேலே விலை போகுமா இந்த டயக்ராம்னு சொல்லி இந்த ஆர்டிஸ்ட் வந்து இந்த ஆர்ட் வந்து 10 கோடி மேலே விலை போகுன்றதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது சொன்னது கேட்டவொடனே பெண்மணிக்கு வந்து அவ்வளோ ஆச்சரியமாச்சு. அவர் என்ன பண்ணாரு, 30 செகண்ட் என்கிட்ட வரைஞ்சி கொடுத்தாரு, அவராக ஒரு டயக்ராம் வரைஞ்சாரு, அது வந்து எப்படி ஒரு பல கோடி 10 கோடி மேலே விலை போகுதுன்றாங்கன்னு சொல்லி அது விற்காம எடுத்துன்னு வந்து திரும்ப அந்த வந்து பிகாசோ வந்து பார்க்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. ஒரு மாதத்துக்கு அப்புறம் பிகாசோவையும் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு ஐயா என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் உங்ககிட்ட வந்து ஒரு ஆர்ட் வரைஞ்சேனே, அது வரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்களும் சொன்னீங்க பல கோடி போகும்னு சொன்னீங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடி மேலே போகுதுன்னு சொல்கிறாங்க சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் இருக்குமா, இப்போ என்னம்மா சொல்லுமான்னு சொல்லி கேட்கும்போது, எப்படி வந்து 30 செகண்ட்குள்ளே உங்களால் வந்து 10 கோடி ரூபா மேலே ஒரு ஆர்ட் வரைய முடிஞ்சுது, அதுக்கு சீக்ரெட் என்னன்னு எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னது என்னென்னா, நீ பார்த்தது வெறும் 30 செகண்டுக்கான ஒரு டயக்ராம், 30 செகண்ட் தான் டைமை நீ பார்க்குற, ஆனால் நான் வந்து அதுக்குன்னு எடுத்துக்க வந்து பார்த்தா 30 வருஷமாக நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி என்னால் வந்து 30 செகண்டில் உங்களுக்கு வந்து இவ்வளோ வேல்யூவான ஒரு டயக்ராம் என்னால் வரைய முடியுது சொன்னார். ஸோ இதுதாங்க கன்சிஸ்டன்சி. ஓகே, சரி. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தில் வந்து அவுட்புட் வரல, சக்ஸஸ் ரீச் ஆகலை, இதெல்லாம் எடுத்து தூரம் வச்சுட்டு டெய்லி அதுக்கான முயற்சி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த எக்ஸாமுக்கு வந்து டெய்லியும் ஒரு 1 hour 2 hours நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா, எந்த ஒரு இடையூறு இன்றி, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இன்றி, எந்த ஒரு ஃபெயிலியர் இல்லாமல் நீங்கள் கண்டினியூஸாக வந்து டெய்லியும் ஒரு 1 hour 2 hour வித் ரெஸ்பெக்ட் டு அந்த எக்ஸாமுக்கு இன்னும் 2 years வரப்போகுதுனாலும் டே 1லேருந்து இன்னிலேருந்தே நீங்கள் வந்து டெய்லியும் அது ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தட் இஸ் கால்ட் த கன்சிஸ்டன்சின்னு சொல்கிறாங்க. இப்போ கன்சிஸ்டன்சியை வந்து ரீச் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் வந்து நான் சொல்லித்தரேன் பாருங்களேன். அக்கௌண்டபிலிட்டி. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து வீக்லி 2 வீடியோ போடணும்னு நான் டிசைட் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்காகவே நான் வந்து வீடியோ வந்து மேக் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். உங்களுக்கு நான் பதில் சொல்லணும்ல, வீடியோ போடலைன்னா, சப்போஸ் நான் வீடியோ போட முடியலன்னா அட்லீஸ்ட் வந்து நான் உங்ககிட்ட வந்து என்னால் வீடியோ போட முடியல இன்றைக்கி, நம்ம எந்த ரீசனுக்காக என்னால் வீடியோ போட முடியல நான் வந்து உங்ககிட்ட சொல்லுவேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களை அக்கௌண்டபிள் பார்ட்னர் வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்கிறாங்க, வச்சுக்கணுன்றாங்க. ஓகே, அது வந்து உங்களோட லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாம். உங்களோட ட்ரஸ்டபிள் பர்சன் யாரோ ஒருத்தவங்ககிட்ட போயிட்டு, டே மச்சான், டே அம்மா நான் வந்து இன்னும் ஒரு 2 yearsக்குள்ளே இந்த பொசிஷனுக்கு போகணுன்னு நினைக்கிறேன், அதுக்காக டெய்லியும் நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, அம்மா வந்து உங்களை வந்து இப்போ கண்காணிச்சுட்டே இருப்பாங்க, நீ அது வந்து பண்ணுறியா பண்ணலையான்ட்டு. ஸோ இந்த மாதிரி அக்கௌண்டபிலிட்டி பண்ணாலே போதும், நம்மளால் ஒரு விஷயத்த பண்ண முடியுங்க. பெரும்பாலும் ஒரு மோர் தென் 90% வந்து மக்கள் வந்து ஏன் வந்து சக்ஸஸ்ஃபுல் அடைய முடியலன்னா, கன்சிஸ்டன்சி இல்லாததுனால தான் வந்து பார்த்திங்கன்னா அடைய முடியாமல் போகிறாங்க.